அஸ்ஸலாமு அலைக்கும். அருவி சத்தம் காதை கிழிக்குதா? ஆமாங்க. அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய அருவியான நயகரா நீர்வீழ்ச்சி, நயகரா ஃபால்ஸ்க்கு தான் நம்ம வந்து போயிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னலாம் வந்து நம்ம போயிருக்கோம் பார்க்க போகிறோன்ற சின்ன சின்ன கிளிம்ஸஸை வந்து சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸை வந்து நான் முன்னாடி போட்டிருக்கேன். நம்ம எங்கே போனோம், எப்படி போனோம், என்ன சாப்பிட்டோம், என்ன ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம், என்ன ஃபுட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க ஹோட்டலில், என்ன ஹோட்டல் வந்து நம்ம எடுக்கலாம்ன்ற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக இதில் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் வர எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். இப்போ நீங்கள் பியூரியாவுக்கு வந்து பியூரியாவில் இருக்கீங்க, இல்லை பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்து இருக்கீங்கனாலும் நயகரா ஃபால்ஸ்க்கு வந்து எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம போகலாம், என்ன மாதிரியான இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோன்னு நான் நிறைய டிப்ஸ் இதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்ன நம்ம வந்து வெளியில் அனாவசியமாக செலவு பண்ண வேண்டாம், எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம போயிட்டு வர முடியுன்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ மொத்தமாக நாங்கள் 4 ஸ்டேட்டை வந்து க்ராஸ் ஆகி போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஷிகாகோ வந்து ஸ்டேட் கிடையாது, ஷிகாகோன்றது சிட்டி. நான் இருக்கிற இலினாயில் தான் இருக்கேன். ஸோ அது க்ராஸ் பண்ணிட்டேன். இப்போ இண்டியானா போலீஸ். ஸோ எத்தனை நான் பியூரியாவில் இருக்குன்றதுனால பியூரியாவிலேருந்து நீங்கள் போகிறீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்டை வந்து க்ராஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஷிகாகோவை வந்து நாங்கள் இலினாயை விட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் இண்டியானா போலீஸை வந்து க்ராஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டேட்டாக என்னென்ன ஸ்டேட் வரும் அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் நம்ம ஊர் மாதிரியே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட் எல்லாம் உண்டுங்க. ஸோ டோல்கேட்டில் நம்ம ஊரில் வந்து ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, நம்ம வந்து மணி பே பண்ணால் அவங்களே ப்ரொசீட் பண்ணிடுவாங்க, மணி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம எல்லா இதுக்குமே பெட்ரோல் பங்க்லேருந்து எதுலேயுமே வந்து ஆட்கள் இருக்க மாட்டாங்க, நம்மளாக தான் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஏடிஎம் கார்டு நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்வைப் பண்ணுவோம், ஒரு பேங்க்கில் வந்து ஸ்வைப் பண்ணுவோம், மணி ஸ்வைப் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு க்ரீன் கலரில் ஒரு பட்டன், டிக்கெட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, அந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த டிக்கெட் வந்து கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்டை வந்து ஸ்வைப் பண்ணணும். கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அதுவே மணி டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் யுவர் கார்டுன்னு காட்டும். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு டிக்கெட் கிடச்சிரும். ஸோ அந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அந்த ஹோல் ஸ்டேட்டுக்கு, அதாவது இண்டியானா போலீஸ் நீங்கள் க்ராஸ் ஆகிறப்ப அதுக்கப்புறம் வர சின்ன சின்ன டோலுக்கு வந்து நீங்கள் அந்த டிக்கெட்டில் இருக்க QR ஸ்கேன் பண்ணாங்களே போதும், நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். நமக்கு வந்து இப்போ அந்த டிக்கெட் வந்து ரிசீவ் ஆகிருக்கீங்க பாருங்கள், இண்டியானா போலீஸ்னு போட்டு கொடுத்துருவாங்க. இந்த QRை வந்து நெக்ஸ்ட்டு வர சின்ன சின்ன டோலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து ஒரு டோல் பே பண்ணால் போதுன்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து நான் பியூரியான்றதுனால எனக்கு அடுத்த 4 ஸ்டேட் கிராஸ் ஆக வேண்டியதாக இருந்தது. மிஷிகன், இண்டியானா போலீஸ், மிஷிகன், ஒஹாயோ. ஸோ ஒஹாயோக்கு அப்புறமா வந்து நியூயார்க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம 4 ஸ்டேட் நான் வீடியோவில் மிஷிகன் அப்புறமா ஒஹாயோ வந்து காட்டலை. ஒஹாயோவில் தான் ஆக்சுவலாக நம்ம இப்போ இங்கே இருக்கோம். ஸ்டேட் வந்து ஒஹாயோவுக்கு தான் நம்ம ரீச் ஆகிருக்கோம். ஒஹாயோவில் க்ளீவ்லேண்டுன்னு ஒரு ஏரியாங்க, அது வந்து நமக்கு 4 ஹவர்ஸ் ட்ராவல் தான் இங்கேருந்து போனால். பாருங்கள், நான் வந்து ரீச் ஆகிருக்க டைம் வந்து 10:15 வந்து ஏன் வாட்சில், அதாவது பியூரியாவில் இப்போ 10:15, ஆனால் நான் இப்போ இருக்க ஸ்டேட் வந்து ஒஹாயோ, அதனால் இங்கே டைம் வந்து 11:15ங்க. நாங்கள் எடுத்திருக்க ஹோட்டல் வந்து ஹாம்ப்டன் இன் வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கும். ஏன் நாங்கள் இங்கே உள்ளது எடுத்தோம் அப்படின்னா, க்ளீவ்லேண்ட் வந்து நமக்கு 4 ஹவர்ஸில் நம்ம வந்து நயகரா ரீச் ஆகிடலாம். ஸோ 11:15க்கு மேலே நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது, கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு தான் நம்ம வந்து க்ளீவ்லேண்ட்லேயே வந்து நம்ம ஹால்ட் பண்ணிட்டோம். இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ், இந்த ஹோட்டலில் இருக்க ஃபெசிலிட்டி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஃப்ரண்ட்டில் வந்து வந்தீங்கனாலே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு, குட்டியாக ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் வந்து ஓவன், மைக்ரோ ஓவன் இருக்குது. அண்ட் நமக்கு வந்து கவுண்டர் டாப் இருக்குது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காஃபி மேக்கர், அதுக்கப்புறம் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சோஃபா அண்ட் ஒரு லாங் டேபிள் வித் சேர், அதுக்கப்புறம் ஒரு காட்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த காட் வந்து போதும், ஒரு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணலான்ற மாதிரி. ஸோ ஒரு பெரிய காட் தான் இருக்குது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் வாஷ்ரூம் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னாக்கா, வி ஆல் நோ தட் கண்டிப்பாக ஒரு
நல்ல ஒரு ஹோட்டலில் வந்து ஃப்ரிட்ஜ் அண்ட் மைக்ரோ ஓவன் இருக்கும்னு தெரியும். ஸோ அதனாலே நான் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம மார்னிங் வந்து ஹீட் பண்ணி, அதாவது நம்ம ரெடி டு ஈட் மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து மார்னிங் பிளான் பண்ணி, நான் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப காசை வந்து செலவு பண்ணலை. ஸோ நல்ல ஒரு ரீசனபிளாக தான் இருந்தது எல்லாமே. ஸோ இது வந்து நம்ம வாஷ்ரூமு, அது பக்கத்துலேயே வந்து வாஷ் பேசின் இருந்தது. ஸோ எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நாங்கள் கீழே வந்து காஃபி குடிக்கிறதுக்காக கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது ப்ரீவரேஜஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு வந்தோம். அந்த ஹால் அது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம இங்கே இருக்கிறதா இருந்தாலும் நம்ம ஹால்ட்டுன்றதுனால ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம வந்து, ஏன்னா நம்ம வந்த டைமே 11:15. சும்மா காஃபி குடிச்சிட்டு கீழே வந்து அப்போ தான் மழைலாம் பேஞ்சிருந்ததா. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ அப்படியே வந்து ஒரு சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து மேலே ரூமுக்கு போயிட்டோம். ஸோ மார்னிங் வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஹீட் பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து என்னென்னா, அன்றைக்கே வந்து எக் கிரேவி செஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் ட்ராவல் பண்ண அந்த நாள் வந்து வெளியே எதுவும் சாப்பாடு வாங்கலை. நாங்கள் சப்பாத்தி அப்புறம் எக் கிரேவிலாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டோம். பேலன்ஸ் இருந்தது எல்லாத்தையும் நான் அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் நைட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ காலையில் இப்போ எந்திரிச்சு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, ரெடிமேட் சப்பாத்தி இருந்தது. ஸோ 5 மினிட்ஸ் நீங்கள் ஓவனில் வந்து செட் பண்ணிங்கன்னா வந்து நல்லா வந்து இந்த மாதிரி சப்பாத்தி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என்கிட்ட இருக்க இந்த விசில் எல்லாமே வந்து ஒரு பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ மைக்ரோ ஓவனில் செய்கிற மாதிரி தான். என்னென்னா, இது மோமோஸ் எடுத்துகிட்டு வந்தேன், ரெடிமேட் மோமோஸு. இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுமே வந்து ரெடிமேட் தான். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் பொட்டேட்டோ மோடில் வச்சுருக்கேன் பாருங்கள். 5 மினிட்ஸ் செட் பண்ணுங்கள். பொட்டேட்டோ மோடில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே அதுவே வந்து டைமர் வந்து அதுவே செட் ஆயிரும். லைக் எனக்கு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆக்சுவலி இது குக் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ லாஸ்ட்டு 9 to 10 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ முடிஞ்சிடும். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வெளியவும் எந்த ஃபுட்டும் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாட் ஒன்லி ஃபார் மணிக்காக சொல்லலை. பொதுவாக நம்ம எந்த ஃபுட்டு வெளியில் வந்து ஏதாவது சாப்பிட்டு வந்து போகிற இடத்துல எதுவும் டயரியா அந்த மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால் நான் யூஸ்வலி வீட்டிலே செஞ்சு எடுத்துக்குவேன். அப்படியேனாலும் இப்போ 2 நாளுன்றப்போ எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ரெடிமேட் ஐட்டம்ஸும் எடுத்துக்கிட்டேன்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஹேண்டியாக என்னென்ன நம்மளால் செய்ய முடியுமோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக ப்ரெட்டு, அதுக்கப்புறம் பீனட் பட்டர், ஜாமு, பட்டர் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ தட் இன்கேஸ் இடையில பசங்க பசிக்குதுன்னா கூட ப்ரெட்டில் வந்து ஒரு ஜாமையோ இல்லை பீனட் பட்டரோ, இந்த பாருங்கள், இதுதான் நான் சொன்ன மாதிரி. இந்த பட்டருமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி க்யூப்ஸாக நமக்கு சேல் பண்ணுவாங்க. அதில் வாங்கிட்டிங்கன்னா வேணுன்ற அளவுக்கு அந்த ஒரு ஸ்லைஸுக்கான பட்டர் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னென்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லாவே வந்து பாருங்கள் பாயில் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெளியே வாங்கணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நான் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கிரேவி வந்து எக் கிரேவி செஞ்சுருந்தேன். ஸோ அந்த கிரேவியும் வந்து ஹீட் பண்ணி சப்பாத்தியோடு போட்டு ஒரு முட்டை சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிறிஸ்பினஸ் அப்படியே போகாமல் இருக்கணும்னா, மேலே இருக்கிற அந்த பட்டன் கொஞ்சம் நேரத்துக்கு எடுத்து விட்டிங்க அப்படின்னாக்கா அந்த காற்று கொஞ்சம் போகும். நெக்ஸ்ட்டு மோமோஸுமே ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள். மோமோஸ் வந்துமே கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். உள்ளே ஃபுல்லாக வெஜிடபிள் ஸ்டஃபிங். ஸோ நான் அதனால் வந்து எல்லாமே ஸ்டீம் பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து ஸ்டீம் பண்ண கணக்கில் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹேண்டியான இது. எல்லாத்தையும் அடுக்கி வச்சு இங்கே பாருங்கள், மேலே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபுட்டுக்குன்னு தனியாக ஒரு பேக் வச்சுட்டு ஸோ எல்லாம் பேக் பண்ணி டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5:45க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 5:42. ஏன்னா நான் வந்து ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த குக்கிங் வேலையெல்லாம் ரூம்லேயே பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அங்கே கீழே வச்சுருப்பாங்க. நம்ம ஹோட்டலில் வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ காலையில் 5:45க்கெலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்கள்.
ஆம்லேட் இருந்தது, அதுக்கப்புறம் பொட்டேட்டோஸ் இருந்தது. நான் செஞ்சு எடுத்துக்கிட்டது வந்து என்னென்னாக்கா ஆஃப்டர்நூனுக்கு செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆகட்டும், மோமோஸ் ஆகட்டும், அதெல்லாம் நம்ம வெளியே எதுவும் நம்ம சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மணி வந்து 6 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 6 o'clock வந்து இங்கே பாருங்கள், க்ளீவ்லேண்டு. நான் இப்போ அந்த காட்டுற இடம் வந்து என்னென்னாக்கா க்ளீவ்லேண்டோட டவுன் இது. ஸோ எல்லா இடத்துக்குமே டவுன் இருக்கும். எல்லா ஊருங்களுக்குமே வந்து டவுன்ன்றது என்னென்னாக்கா நம்ம ஊரில் மெயின் பஜார் மாதிரி டவுன் தான் வந்து அந்த ஊரோட ஒரு பெரிய பஜார் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், சன்ரைஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயே நான் உங்களுக்கு சன்ரைஸும் காமிச்சேன். ஃபால் சீசன்றதுனால அங்கே வந்து கலர்ஸ் எல்லாமே ரெயின்போ கலர்ஸ் அப்படியே இருந்ததுங்க. அப்படியே வானவில்ல பார்த்த மாதிரியே இருந்தது. நமக்கு வந்து ட்ரீஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த கலர்ஸு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது. அதோடு நமக்கு அந்த சன்ரைஸையும் பார்க்குறப்ப உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ தான் சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாருங்கள், அழகாக இருக்குல்ல. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இன்னும் நம்ம 3 ஸ்டேட்டை க்ராஸ் ஆகிருக்கோம். நம்ம ஃபைனலாக நம்ம போகிறது என்னென்னா நியூயார்க்கில் இருக்க நயக்ரா ஃபால்ஸு. ஸோ க்ளீவ்லேண்டு அப்புறம் ஜெனீவா எல்லாம் க்ராஸ் ஆகிட்டோங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் வந்து ஜெனீவாவை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பஃபலோ. அதாவது பஃபலோன்றது ஒரு பிளேஸு. அது எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் தான். அந்த பஃபலோ பக்கத்தில் தான் நயக்ரா ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் நயக்ரா போகிறீங்க அப்படின்னாக்கா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களுக்கு இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது நீங்கள் இன்கேஸ் பியோரியாவில் இருக்கீங்க இல்லை சிகாகோவில் இருக்கீங்கன்னா இத்தனை ஸ்டேட்ஸ் வந்து க்ராஸ் ஆகணும். க்ராஸ் ஆகி தான் நம்ம போகணும். அதுவும் காரில் நம்ம போகிறதுனால ஸோ காரில் வந்து போகிறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் ஆகும், எங்கெங்கே ஸ்டாப் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக போகலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஓகே, ரீச் ஆகிட்டோம். நயக்ரா ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க், அமெரிக்கன் ஃபால்ஸ். இதுதான் வந்து என்னன்னாக்கா நியூயார்க்கில் இருக்க பஃபலோன்ற பிளேஸில் நயக்ரா ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நியூயார்க் ஸ்டேட் பார்க்னு போட்டிருக்கோம். இது வந்து நம்ம நியூயார்க்கில் இருக்க பஃபலோன்ற ஒரு சிட்டி, அதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டேட் பார்க் இருக்குது. அதாவது நயக்ரா ஸ்டேட் பார்க்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே வந்து என்னென்னாக்கா கார் பார்க்கிங்க்கு நம்ம என்ட்ரி டிக்கெட் பே பண்ணணும். காரை பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து இன்ஃபர்மேஷன் ஹால்னு ஒன்று இருக்கும். அங்கே போனீங்கன்னா என்னென்னாக்கா மிட் ஆஃப் த மிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. என்னென்னலாம் அங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்கா மிட் ஆஃப் த மிஸ்ட்டு. அது மிட் ஆஃப் த மிஸ்ட்டுன்றது ஒன்றும் இல்லைங்க, நமக்கு வந்து ஒரு ஷிப் மாதிரி அதாவது ஒரு போட் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்மளை ஃபால்ஸ் வந்து அந்த நீர்வீழ்ச்சி விழுந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து கூட்டு போவாங்க. ஸோ அதுக்கு வந்து மிட் ஆஃப் த மிஸ்ட்டுன்னு பேர். அதுக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கோங்க. நிறைய வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்து கேவ் ஆஃப் த விங்னு ஒன்று இருக்கும். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். நதியை வந்து பக்கத்தில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தது. இதுதான் நம்ம ஃபால்ஸு உள்ளே வந்து, அதாவது ஸ்டேட் பார்க்குன்னு இருக்கும். நியூயார்க் நயக்ரா ஸ்டேட் பார்க்னு போட்டிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம போனீங்கன்னா இது ஆக்சுவலாக இந்த ஸ்டேட் பார்க் உள்ளேயே வந்து ஒரு ஊர் மாதிரி இருக்குங்க. அங்கேயே வீடு அப்புறம் மாலு எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும்.
ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பார்க்கிங்க்கு வந்து நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மணி எடுத்துக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து இது ஓப்பனே ஆகும் இந்த கேட்டு. ஸோ கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பே பண்ணிட்டோம். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் ஹால் வந்து வெளியே இந்த மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் எதுவும் வாங்காதீங்க. உள்ளே வந்து இன்ஃபர்மேஷன் ஹால்னு ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் கரெக்டாக டிக்கெட் வந்து ரொம்ப காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய அவங்க காட்டுவாங்க, இந்த டிக்கெட் வாங்குங்க அது இதுன்னு. ஸோ அதெல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நேராக வந்து உள்ளே போங்க. ஸோ உள்ளே டிக்கெட் எடுக்கிறது வந்து என்னென்னாக்கா, ஷிப்புக்கும் பஸ்ஸுக்கும் எடுத்தோம். ஷிப்பு எதுக்கு அப்படின்னாக்கா, உள்ளே நயக்ரா ஃபால்ஸை சுற்றி காட்டுறது அதுதான். அதுக்கப்புறம் வெளியில் நயக்ரா ஃபால்ஸ் ஃபுல்லாக சுற்றி காட்டுறதுக்கு பஸ்ஸு. ஸோ இது ரெண்டும் டிக்கெட் எடுத்தால் போதும். இதுக்கான மிச்சம் எல்லா டீட்டெயில்ஸும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்ட் 2 மறக்காமல் பாருங்கள்.